அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பரம ஏழையும் கோடீஸ்வர யோகம் பெற மிகவும் எளிமையான வழிமுறையை பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த மெத்தட்ல இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்ப்பதை போல எளிமையான ரெய்கி குறியீடை வரைய போறோம். அதே போல பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பரை எழுத போறோம். அதனுடன் தாந்திரிக பலனை கொடுக்க 2 ஏலக்காய்களையும் நம்ம சேர்க்க போறோம். சோ எந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடா இருக்கும்னு இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது இருக்கிறதுலேயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு பணவசிய முறை. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்தாலே போதும், முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு வாரத்திலிருந்தே பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும். சோ இந்த சக்தி வாய்ந்த பணவசிய முறையை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால், உழைக்காமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு பெரிய இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இது போன்ற பணவசிய முறைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். பொதுவாகவே இது போன்ற பணவசிய முறைகளை செஞ்சுட்டு உழைக்காமல் இருந்தால் பணம் வருமானு கேட்பதே ஒரு லாஜிக் இல்லாத கேள்வி. வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம், அதற்காக கோவிலுக்கு போய் பிரார்த்தனையை செய்யறோம்னா அந்த பிரார்த்தனையின் பலம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பல மடங்கு வெற்றியை கொடுக்கும். கடவுள் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சிட்டோம்ன்றதுனால எந்த ஒரு முயற்சியும் நாம் எடுக்காமல் இருந்தால் நாம் எடுக்கும் காரியத்தில் வெற்றி கிடைக்காதுங்க. ஆனால் அதே நேரத்தில் இறைவனுடைய அருள் நமக்கு பூரணமாக இருந்தால் நாம் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் மகத்தான வெற்றிகள் கிடைக்கும். இதே போலதாங்க அனைத்து பணவசிய முறைகளும் பணத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளை நம் கண்முன்னே விரிவடைய வைக்கும். அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். நம்ம எல்லார்கிட்டயுமே உழைப்பும் திறமையும் இருக்குங்க. ஆனால் அதை சரியான இடத்துல காட்டும் பொழுது மட்டும்தான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். அந்த சரியான இடத்தை இது போன்ற தாந்திரிகங்கள் நமக்கு காட்டி கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் தாந்திரிகங்களோ பரிகாரங்களோ கிடையாதுங்க. அதிக நேரமும் கூட ஆகாது. சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. சோ முழு நம்பிக்கையுடன் இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம். நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்.
பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை தாராளமாக நீங்க செய்யலாம். டைமிங்ஸ் கூட முக்கியம் கிடையாதுங்க, எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. கோடு போடாத, அதாவது அன்ரூல்டு பேப்பர் தாங்க நம்ம எடுத்துக்கணும். ஒயிட் கலர், கிரீன் கலர், எல்லோ கலர், பிங்க் கலர்னு எந்த கலர் பேப்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த பேப்பர்ல இப்ப நம்ம பார்க்க போகும் ஏஞ்சல் நம்பர் மற்றும் இந்த ரேக்கி குறியீட்டை கிரீன் கலர் பென்ல மட்டும் தாங்க எழுதணும். வேற எந்த கலரையும் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கிரீன் கலர் மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நாம் எழுத வேண்டிய அந்த பணவசிய நம்பர் 3186125187114 3185125187114. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல ஒரே லைன்ல நீங்க எழுதிக்கோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் சில குறிப்பிட்ட எண்களுடைய காம்பினேஷனுக்கு இன்னமும் சக்திகள் அதிகம். இதைத்தான் ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் கிரபோவாய் நம்பர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா இந்த ஏஞ்சல் மற்றும் கிரபோவாய் நம்பர்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த ஏஞ்சல் நம்பர் அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. சோ இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கோங்க. அந்த நம்பருக்கு கீழே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் அந்த ரேக்கி குறியீட்டை நீங்க வரையணும். இரண்டு விதமான ரேக்கி குறியீடுகள் இருக்குங்க. இரண்டு குறியீடுகளையும் நம்ம வரையணும். இந்த ரேக்கி சிம்பிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றல் உடையவை. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே இந்த ரேக்கி குறியீடுகள் இருக்குங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல பார்க்கும் இந்த ரேக்கி சிம்பிள்ஸ் பணத்தை மேஜிக் போல கவர்ந்தெழுக்கக்கூடிய ஆற்றல் உடையவை. இதையும் கிரீன் கலர் பென்ல தாங்க நம்ம வரையணும். வரைஞ்சு முடிச்சுட்டு 2 ஏலக்காயை நீங்க எடுத்துக்கோங்க. தாந்திரிகத்துல ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே இந்த ஏலக்காய் பயன்படும். தாந்திரிகத்திற்கு ரொம்ப பழைய ஸ்டாக் ஏலக்காய் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. வீட்டில் ஆல்ரெடி நீங்க ஏலக்காய்கள் வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்தே எடுத்துக்கலாம். புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. விதைகள் வெளியேறாத ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய 2 ஏலக்காய்களை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ரேக்கி குறியீடு நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்க. அந்த பேப்பருக்குள்ள இந்த 2 ஏலக்காயை வச்சு அதை நம்ம மடிக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எழுதியிருக்கக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் அந்த ரேக்கி குறியீட்டுக்கு மேல தாங்க இந்த ஏலக்காய்களை வச்சு அந்த பேப்பரை நம்ம மடிக்கணும். உள்ள இருக்கக்கூடிய ஏலக்காய் வெளியே வராத அளவிற்கு கொஞ்சம் நல்லா மடிச்சிட்டு கிரீன் கலர் த்ரெட் அல்லது கிரீன் கலர் ரப்பர் பேண்ட்ல நீங்க கட்டி விட்டுருங்க. இப்ப இதை அப்படியே எடுத்துட்டு போய் உங்களுடைய மணி பர்ஸ், வாலெட் அல்லது ஹேண்ட்பேக் உள்ள போட்டு வச்சுக்கோங்க. அல்லது பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியிலும் நீங்க போடலாம். சப்போஸ் நீங்க கடை வச்சிருக்கீங்க, வியாபாரம் செய்றீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியிலும் இதே போல நீங்க செஞ்சு வைக்கலாம். இத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இதை நம்ம மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. அந்த பேப்பர் ரொம்ப பழசாகிடுச்சு அல்லது அந்த பேப்பர் கிழிந்து விட்டாலோ இதே போல புதியதாக நீங்க செஞ்சு வைக்கலாம். எந்த நாள், எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க செய்யலாம். பழைய பேப்பர் மற்றும் அந்த 2 ஏலக்காய்களை நீங்க டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருங்க. ஆனால் அடிக்கடி இதை நம்ம மாற்றக்கூடாதுங்க. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பாத்துக்கோங்க. பணம் வைக்கும் இடத்துல இதை வைத்த அடுத்த ஒரே வாரத்துல பார்த்தீங்கன்னா பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.